அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சுட்டு ஜித்தாவுடைய நைட் வியூ காமிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சென்ற காலம் நடந்த சில விஷயங்களை அப்படியே பேசிக்கிட்டே போனது தான் இந்த பதிவில் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. அப்துல் அஜீஸ் ட்ரை பண்ணுறார் மனுஷன், இங்கே பாருங்கள். ஓகே, நைட் வியூ ஜித்தா. இது எப்படி இருக்கு பாப்பா? இது எந்த அளவில் ஃபவுண்டைன் ஹானி என்ன செய்த ஹஜா ஞாபகம் இருக்கா? கேமலில் தொழுது இங்கே தான் வந்து நிற்போம். சரி, அதுக்கு தொழு ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து இது போட்டு ஓடுறது தொங்குண்டு அது ஒரு ஃபவுண்டைன் இருக்கு காட்டுறேன். மாஷால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கவனிச்சேன். ஹாஜாவை தவிர்த்து மீது எல்லார்ட்டையும் கார் வந்துருச்சு. ஹாஜாக்கு ஏன்டாக்கா அவர் வந்து மேனேஜரா போயிட்டதுனால அவர் காருக்கு தேவையில்லைன்னு அவர் டிரைவர் வச்சுக்கிட்டாரு. ஃபவுண்டைன் பத்தியா அது இந்த இடம்லாம் வரும் பாருங்க. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்போதுமே விஐபி ஆகிட்டாக்கா பேக் சீட்டில் தான் உட்காருவாங்க, ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார மாட்டாங்க. ஏன்னா ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் சிஇஓ ஆகிட்டேன். அதான் சொல்கிறேன், டிரைவர் தான் வச்சுட்டு இருக்கேன். அதை தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோசான் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீ இந்த இடத்துல ஃபவுண்டைன் பார்க்குறியா? இறங்கி போறியா? இறங்கலாம் போக தேவையில்லை, அப்படியே உருட்டு. அவ்வா அலைஹிஸ்ஸலாம், அது அப்துல் அஜீஸ் மக்பரா. ஆமாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் மக்பரா. அது வந்து இப்போ தாஜி சொன்னானே இடிச்சு ஒரு மாதிரி இடிக்கல இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த மையத்தை அடக்கும் போது மட்டும்தான் உள்ளே போயிடும். ஆமாம், போ போயிட்டே இரு. ஆனால் செம்ம வைக்க இன்னைக்கு. ஆமாம், மக்கா சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன். ஜும்மாக்கு முன்னாடி இத்தனைக்கு நம்ம வெளியே தான் தொழணும். ஜும்மால கரெக்டா வீட்டுல இருந்து கிளம்புனது 11 மணி. மறைக்குதா? 12 மணி ஆகுது. ஒரு செகண்ட். நல்ல காத்து. ஓகே எடு. போவா? போ. இதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பெருசாக இருக்கும். இதில் பச்சை கலரில் வரும் தெரியுமா? இந்த லைட்டில் அடிப்பானுல, அதெல்லாம் தூக்கிட்டானோ லைட்டிங்லாம். இந்த லைட்டிங் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேரை பார்த்துக்கிட மாட்டாங்க, அவங்களும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு பிறகு தான் பார்க்க முடியும், இப்போதைக்கு பார்க்க முடியாது. உனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது ஃபோசான்? கிளாரிட்டியாக இருக்கா? நமக்கு கண்ணாடி போட்டது ஃபார்மசிலாம் வைக்கல. ஊரில் ஃபார்மசி வச்சாக்கா காய்கறி கூட வாங்க முடியாது. எடுத்து வைக்கலாம்ல. அதை எடுத்து வைக்கலாம்.
இப்போ அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. அதெல்லாம் 50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த டயர்டாகி போய் கோரும்ல, செட்டில் ஆகும். அந்த இடத்துல வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுற ஐடியா? இப்போ வந்துக்கிட்டு இப்போதைக்கு யூஏ கூட்டிகிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு பீச் பள்ளி. ஆமாம். ஜோதியாக இருக்குது பாருங்க. உள்ளே இறக்கி காட்டுவா? வேணாம். ஆல்ரெடி டைம் இல்லையே. ஆல் டைம் இஷ்யூ. வந்ததே இப்போ பார்த்தது பெரிய ஒரு இது வந்து நம்ம பயில மட்டி பீச்சு மானுவோம். என் பயில ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷத்துல இங்கே மட்டி பிடிச்சானு, அதுக்கப்புறம் மூடிட்டானு. இது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக மேலே ஏறி இறங்குறதுக்கு அது மூச்சு தள்ளிடும் இதுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டி. ஊலி ஃபீஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம முஸ்தபாவும் நம்ம ஆஜாவும் மண்டை உள்ளுக்குள்ள போக முள்ளு மட்டும் வெளியே வரும். மண்டை தீக்க டபக்குன்னு ஒரு வாய்க்குள்ள தள்ளுவோம் 2 பேரும். முள்ளு மட்டும் வெளியே வந்து கொட்டும். முஸ்தபா எங்கே இருக்கும்ல? நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டேன் இந்த டிபிஎல்ல இருக்கிறதாக. அதுக்கப்புறம் ரொம்ப ஜபல்ல. அதுக்கப்புறம் எனக்கு அதான் சொல்கிறேன்ல, கான்டாக்ட்ஸுங்கிறது நம்ம இந்த சர்க்கிளில் கொஞ்சம் க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும்தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ தெரியலை. ஏன்னா நிறைய பேர் நம்பர் மாறி போச்சு, நிறைய பேர் போயிட்டாங்க. அஹமது அலியாக்காவே நான் எனக்கு திடீர்னுலாம் பார்த்தேன். இப்போ திடீர்னு தாஞ்சூர் கீழே இறங்குறேன், அஹமது அலியாக்கா கீழே நிற்கிறாங்க. ஏன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அது சரி, வளத்துக்கு நடந்தே வந்துடும். சொல்லு, வயசாயிடுச்சுல்ல, கூட்டிட்டு போய் விளாட வேண்டியது. தனுப்புன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல முன்ன வந்து கோருவோம் நாங்கள். இந்த இடத்துல கோராத நானும் கிடையாது, நெய்னாவோட இங்கே தான் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரே கிரி 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 கிரி. மக்காலே காலி பண்ணிட்டானோ, இங்கே காலி பண்ணாமல் இருப்பானோல. களத்துலேருந்து இங்கேருந்து மக்கா கட்டி இப்போ லூலு எக்ஸ்பிரஸ் வந்துருச்சா? ஒன்ஸ் இவன் வந்துட்டானாக்க எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் வந்து வேறு லெவல் போகணும். ஊருடைய ஃபீலிங்கே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு இது அவனோட ஒரு இது இருக்குது. கிங் ஃபஹத் ரோட், அல்ஃபலா ரோட், ஜித்தா இஸ்லாமிக் போர்ட். இந்த ப்ராஜெக்ட் 3 வருஷம் நினைக்கிறேன். 3 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். ஷிப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரினா இது நம்ம ரூம்ல கேரம் போர்டு விளையாண்டுட்டு. ஆமா, அத சொல்லு. அது பாருங்க, குறிப்பிட்ட தூரம் தான் வெளிச்சமா இருக்கு, அதுக்கப்புறம் இருள் மயமா இருக்கு. நான் இருக்கும்போது நல்ல வெளிச்சமா தான் இருந்துச்சு, போனதுக்கு அப்புறம் எல்லாம் கருப்பா போச்சு. அதெல்லாம் போட்டாச்சு சுமாரி. இருள் மயமா இருக்கு. இதா இருக்கும், அதான் சொல்றேன். நீ வரேன்னு செக்யூரிட்டிக்காக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சு. ஆமா, எவன் நம்மளை கடத்திடக்கூடாதுன்ட்டு. இங்க பாருங்க, பெரிய டெவலப்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இங்க கந்தரா ஏரியா வந்துகிட்டு இருள் மயமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லா மக்களும் அடிச்சு விரட்டியாச்சு இப்ப. ஆமா, வேற என்ன செய்யறது? இங்க பாருங்க, இந்த இருட்டு தான் 10 கிலோமீட்டருக்கு இருட்டா தான் இருக்கு சிட்டி. 20 கிலோமீட்டர் இருள் மயமா இருந்துகிட்டு இருக்கு. பாப் மக்கா வந்தாச்சு. பாப் மக்கால அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு, பிறகு அதை பற்றி பேசுவோம். பாப் மக்கா நம்மளுடைய ஃபேமஸான ஒரு ஏரியாவும் கூட. நான் முதல் தடவை ஓடி போன ஒரு இடம்னாக்க பாப் மக்கா தான். ஆமாம் ஆமாம், அதை நான் இப்போ சொல்லக்கூடாது, பிறகு சொல்லுவோம். இப்போ ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு, அஜ்வா நெய்னா.
அவர் இருந்தாருக்கும் பறக்கிற பாடு தாங்க முடியாது. காக்கி பில்டிங் வந்தாச்சு. இந்த ஏரியாவில் தான் நம்ம ஊர் மக்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஃபேமிலி இருந்தாங்க. இப்போ அமைதியாக ஓசுன்னு போய் கிடக்குது. ஒரு 4 ஃபேமிலி இருக்குது. அது இருட்டுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. சரபியா பாப்மாக்கா கந்தரா. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.